வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் மே 2 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க, வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். எப்படின்னா, நம்ம ரேவதி அவங்க அம்மாட்ட போய் கேட்குறாங்க, அம்மா நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் வரணும். அதுக்கு சாமுண்டீஸ்வரர் சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த குடும்பத்தில் உள்ள யாரையுமே நான் மன்னிக்க மாட்டேன் ரேவதி. நான் வரமாட்டேன், உங்கள் அப்பாவை வேணா கூட்டிகிட்டு போ அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியோட இந்த கோவத்தை பார்த்துட்டு ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு அவங்க கையில் இருக்கிற துப்பாக்கி எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு, அம்மா நீங்கள் மட்டும் இப்போ வரேன்னு சொல்லலை, அப்படியே செத்துருவேன். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி அப்படியே வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு எல்லாரும் ரேவதியை பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ராஜராஜ கேட்குறாரு, அம்மாடி ரேவதி, என்னம்மா இது? ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்கப்பா, நீங்க அமைதியா இருங்க. அம்மா, நீங்க மட்டும் வரல அப்படின்னா நான் கண்டிப்பா இங்கேயே காலி ஆயிடுவேன். அப்ப ராஜராஜ கேட்குறாரு, இங்க பாருமா ரேவதி, எனக்கு யாரும் வேணாமா, நான் கோயிலுக்கு போகணும்னு ஆசையே படலை, நீ விட்டுருமா, உன் உசுரதாம்மா எனக்கு ரொம்ப முக்கியம், தயவு செஞ்சு தப்பான முடிவு எடுக்காத அப்படின்னு நம்ம ராஜராஜா கெஞ்சுறாரு. அப்ப ரேவதி ராஜராஜாவை பார்த்து, அப்பா போதும்பா, நீங்க எவ்வளவுதான் கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க? கிட்டத்தட்ட 30 வருஷமா உங்க அம்மா அப்பாவை பார்க்காம இருக்கீங்க. இது எல்லாம் யாருக்காக? அம்மாவுக்கு கொடுத்த ஒரே ஒரு வாக்குக்காக தான். ஆனா அம்மாவுக்காக நீங்க எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கீங்க. ஆனா அம்மா உங்களுக்காக ஏதாவது ஒரு டைம் யோசனை பண்ணி பார்த்தாங்களா? உயிரோட இல்லாத அவங்க அம்மாவையும் அக்காவுக்காகவும் இவங்க இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க உசுரோட அம்மா அப்பா சொந்தக்காரவங்க எல்லாம் இருந்தும் அவங்க யாரையுமே பார்க்காம அம்மாவுக்காக இத்தனை வருஷமா இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்களே, உங்களுக்காக அம்மா ஏதாவது முடிவு பண்ணாங்களா? முடிவு பண்ணவே இல்லைல்ல. அம்மா இங்க பாருங்க, நான் ஆசைப்பட்ட கல்யாணம் எனக்கு அமையல, அது பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா அம்மா சொன்ன மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு, அப்ப அம்மா என்னோட வாக்க நிறைவேற்றணும்ல. அம்மா, இந்த கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட என்ன சொல்லி கல்யாணம் பண்ணேன்? அப்பா வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணும், நீங்களும் வரணும், நம்ம எல்லாருமே ஃபேமிலியா போகணும் அப்படின்னு சொல்லி தானே நான் சத்தியம் பண்ணேன். இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றீங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க மட்டும் இப்போ ஒத்துக்கல, என்ன உசுரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு ரேவதி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க. ரேவதியோட இந்த பேச்சு கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அப்ப ராஜராஜன் சொல்றாரு, ரேவதி தயவு செஞ்சு தப்பான முடிவு எடுக்காதம்மா, பொறுமையா இருமா. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா எதுவும் பேசாதீங்க. மயில் வாகனம் சொல்றாரு, ரேவதி இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு, உனக்கு எதுவும் ஆகிட்டுன்னா எங்களால தாங்கிக்க முடியாது ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா நீங்களும் அமைதியா இருங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி டக்குன்னு போது நிப்பாட்டுங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அம்மா நீங்க சரின்னு சொன்னா மட்டும்தான். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி நான் வரேன் அப்படின்னு சொன்னதோட ரேவதி டக்குன்னு துப்பாக்கியை கீழே வச்சிடுறாங்க. அப்ப மயில் வாகனம் அந்த துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு, இது இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு அதை எடுத்துக்கொண்டு போய் ரூம்ல போட்டு சாத்திடுறாரு. அதுக்கப்புறம் மயில் வாகனம் வெளியில வந்துட்டு, ரேவதி என்னம்மா நீ இப்படி ஒரு முடிவெடுத்துட்ட? அப்ப ரோஹிணி துர்கா எல்லாரும் போயிட்டு ரேவதியோட கையை பிடிச்சி, ரேவதி இப்படி ரேவதி உன்னால இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்க முடியுது, நீ இல்லைன்னா எங்களால இருக்க முடியுமா? என்ன ரேவதி திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்துட்ட? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்பா எத்தனை வருஷமா தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காரு, அவருக்காக யோசனை பண்ணி பாத்தீங்களா? அப்ப துர்கா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, அது அவங்க பண்ண தப்பு, அவங்க பண்ண தப்பு எப்படி கண்டிக்க முடியும்? இப்படிதான் கண்டிக்கலாம், வேற வழி இல்லை ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்ன துர்கா நீயும் இப்படி பேசுற? 30 வருஷமா அப்பா தண்டனை அனுபவிச்சுட்டாருல்ல, இதுக்கு மேலேயுமா அனுபவிக்கணும்? அதே நேரம் பார்த்து சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, நீ நினைச்சதை சாதிச்சிட்டேல்ல? அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஏமா நீங்க நினைச்சதை சாதிக்கலையா? நீங்க எப்படி இந்த டிரைவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, புத்திசாலித்தனமா பேசுறேன்னு நினைக்காத. இங்க பாருங்க மாப்பிள்ள, அந்த கோவில் திருவிழாவுக்கு வரேன்னு சொல்லி தகவல் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க ரூமுக்கு போறாங்க. சந்திரா இதையெல்லாம் கேட்டுட்டு நேரா சாமுண்டீஸ்வரி போய் பாக்குறாங்க. அக்கா என்னக்கா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்க? உனக்கே தெரியும்ல அந்த குடும்பத்தால நம்ம எவ்வளவு பெரிய அசிங்கம் அவமானம்லாம் பட்டிருக்கோம்னு, எல்லாத்தையும் நீ மறந்துட்டியாக்கா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நான் எதையுமே மறக்கவே இல்லை, திடீர்னு ரேவதி இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா அவ அப்படி சொல்றாளே தவிர்த்து அந்த மாதிரி பண்ற ஆள் இல்லக்கா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா அவ என் பொண்ணு சந்திரா, அவளுக்கு ஏதாவது ஆபத்துனா என்னால தாங்கிக்க முடியுமா? அவ சொல்றதும் நியாயம்தான். இது மாதிரி
அவ கல்யாணம் பண்ணா கண்டிப்பா தாத்தா பாட்டிக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் அவளுக்கு சத்தியம் பண்ணேன். இப்ப எதுவுமே முடியாது அப்படின்னு சொன்னா அவ கண்டிப்பா ஏத்துக்க மாட்டா. இப்படிப்பட்ட ஒரு முடிவு தான் எடுப்பா. நான் பண்ணதும் ஒரு தப்பு தான். அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா பழைய பகை எல்லாத்தையும் மறந்துட்ட போல. அப்ப சாமுண்டீஸ்வரர் சொல்றாங்க, என்ன சந்திரா இப்படி சொல்ற? என் அம்மாவையும் என் அக்காவையும் பறிகொடுத்ததுக்கு அந்த குடும்பத்துல உள்ள அந்த பரமேஸ்வரியும் ராஜ சேதுபதியும் தான் காரணம். அவனை என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன். நான் இப்போதைக்கு எதுக்காக சரின்னு சொன்னேன்னா, அதே மாதிரி என் பொண்ணையும் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சரின்னு சொன்னேன். இப்படி பாரு சந்திரா, என்னைக்குமே நான் அவங்க மேல உள்ள பகையா மறந்துட்டேன் அப்படின்னு நீ என்னைக்கும் நினைக்காத அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சந்திராவும் சரிக்கா, ஆனா எனக்கு என்னமோ நீ அந்த குடும்பத்தோட மறுபடியும் உறவு கொண்டாட போற அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை நீ மட்டும் அந்த பகையாளி குடும்பத்தோட சேர்ந்த நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, என்னைக்குமே அந்த குடும்பம் பண்ண துரோகத்தை மறக்க மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல சந்திரா வெளியில வராங்க. வெளியில வந்ததோட சந்திராவுக்கு செம்ம டென்ஷன். இந்த அக்கா இப்படி உடனே ஒத்துப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இந்த ரேவதி சரியா பயன்படுத்திட்டா. நம்ம இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சந்திரா டக்குன்னு நேரா சிவனாண்டியை போய் பாக்குறாங்க. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, என்ன சந்திரா அவசர அவசரமா என்ன பார்க்கணும்னு சொன்ன? சந்திரா சொல்றாங்க, என்னங்க நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கியிருக்கோம். சிவனாண்டி கேக்குறாரு, என்ன சந்திரா சொல்ற? சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, அந்த சாமுண்டீஸ்வரி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டா. அவ மட்டும் போனா அப்படின்னா கண்டிப்பா அந்த ராஜ சேதுபதியோட குடும்பத்தோட சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் நம்மளால அந்த குடும்பத்தை எதுவுமே பண்ண முடியாது. ராஜ சேதுபதியோட அதிகாரத்தையும் பவரையும் பத்தி தெரியும்ல, அந்த குடும்பத்தை நம்மளால டச்சு கூட பண்ண முடியாது. அப்புறம் எப்பவுமே நம்பர் 2ஆ தான் நீங்க இருக்கணும். இத்தனை வருஷமா சாமுண்டீஸ்வரிய பழி வாங்கணும், அவளை ஜீரோ வாக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நம்மளுடைய எல்லா திட்டமும் அவ்வளவுதான், எதுவுமே இல்லாம போயிடும். இது கேட்டதோட ராஜ சேதுபதி சொல்றாரு, இங்க நம்ம சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நீ கவலைப்படாத. அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்லைங்க, அந்த சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போறேன்னு ஒத்துக்கிட்டதுலேருந்து எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா நீ கவலைப்படாத, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பாத்துக்கிறேன். அப்ப சந்திரா சொல்றாங்க, சரிங்க, இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் அவசர அவசரமா வந்தேன். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமா முடிவு எடுங்க. சிவனாண்டி சொல்றாரு, சரி சந்திரா, நான் பார்த்து நிதானமா முடிவு பண்றேன், நீ கவலைப்படாத. இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சிவனாண்டி நினைக்கிறாரு, ஓ, அந்த சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரியோட குடும்பத்தோட மறுபடியும் உறவுக்காக கை நீட்டுறாளா, இருக்கட்டும், அங்கேயே பிரச்சனையை உண்டாக்கி விட்டுறலாம் அப்படின்னு சிவனாண்டி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி உட்கார்ந்துருக்கும் பொழுது ராஜராஜா இங்கேருந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்துட்டு, ஈஸ்வரி நீ ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி ஈஸ்வரி. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க அம்மா அப்பா கூட போய் உறவு கொண்டாடுங்க, நான் வேணான்னு சொல்லல, ஆனா அது திருவிழாவுல மட்டும்தான். அதுக்கப்புறம் மறுபடி என் அம்மாவை பார்க்கணும், என் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்புனீங்க, அதுக்கப்புறம் நீங்க அங்கேயே இருக்க வேண்டியதுதான், என் பொண்ணுங்களை கூட சந்திக்க விட மாட்டேன். அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் உன்னை மீறி என் அம்மா அப்பாவை போய் பார்த்துருக்கனா? என்னால பார்க்க முடியும், ஆனா எல்லாமே நான் உனக்கு கொடுத்த வாக்கால தான் இத்தனை வருஷமா இருக்கேன். என்னைக்குமே நான் உன் வாக்க மீற மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரியும் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கார்த்தி நேரா மயில் வாகனம் நம்ம ராஜராஜாட்ட பேசுறாங்க. ராஜராஜா சொல்றாரு, கார்த்தி எப்படியோ அத்தையை ஒத்துக்க வச்சாச்சு, இன்னும் 3 நாளையில கும்பாபிஷேகம், ஒரே ஜாலி தான். கார்த்தி சொல்றாரு, என்ன ஜாலி? அந்த இடத்துக்கு போனதோட நான் தான் பரமேஸ்வரியோட பேரன் அப்படிங்கிறத பத்தி எல்லாரும் சொல்ல போறாங்க, நான் தான் மாட்ட போறேன். மயில் வாகனம் சொல்றாரு, சரி கார்த்தி, நீ மாட்டாம இருக்கிறதுக்கு வேற ஏதாவது பிளான் இருக்கா? அப்ப கார்த்தி சொல்றாரு, என் ஃப்ரெண்டு ஒருத்தன், ராஜான்னு ஒருத்தன், அவனை தான் கார்த்தின்னு சொல்லி ஏற்கனவே அறிமுகப்படுத்தினேன், அந்த மாதிரி மறுபடியும் அவனை அறிமுகப்படுத்தலாமா அப்படின்னு ஒரு யோசனை. இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள நல்ல யோசனை தான், பெசாப்ல கார்த்தின்னு சொல்லி வேற யாரையாவது சாமுண்டீஸ்வரியை அறிமுகப்படுத்தி வச்சுட்டா நீங்க பிரச்சனை இல்லாம இருப்பீங்களே. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, அதுக்கு அந்த ஊர்ல உள்ள தலைவர்களை சந்திக்கணும், அவங்க கிட்ட நான் கார்த்தி இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, கார்த்தி அதோட அங்க அந்த விரும்பன்னு ஒருத்தன் இருக்கான்னு, அவன் கண்டிப்பா உன்னை பத்தின உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீதான் பரமேஸ்வரியோட பேரன் அப்படிங்கறது அவனுக்கு தெரியும், என்ன பண்ண போற? அப்ப கார்த்தி சொல்றாரு, அவனையே எப்படியாவது சமாளிக்கணும், அவனை நீங்க தான் பாத்துக்கணும் மயில் வாகனம். மயில் வாகனம் சொல்றாரு, கல்யாணத்திலேயே அவன் உண்மையை சொல்றதுக்கு வந்தான்,
அவனை அடிச்சு காலி பண்ணி அவன் உண்மையை சொல்ல விடாம தடுத்துட்டேன். மறுபடியும் அவன் உண்மையை சொல்றதுக்கு வந்தான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு ஒத்துக்கிட்டது எல்லாருக்குமே தெரிய வருது. கார்த்தி நேரா பரமேஸ்வரிக்கு போன் பண்ணி, பாட்டி, நான் தான் கார்த்தி பேசுறேன். பரமேஸ்வரி சொல்றாங்க, சொல்லுப்பா கார்த்தி, உன் அத்தை ஒத்துக்கிட்டாளாப்பா, நீ சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி நிறைவேற்றிருவில்ல. கார்த்தி சொல்றாரு, பாட்டி அதெல்லாம் மாமா வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அத்தையும் கூட வராங்க. அத்தை மட்டும் இல்ல, அத்தையோட பொண்ணுங்களும் வராங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். கார்த்தி, நீ சொல்றதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க பாட்டி, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. இனிமே அத்தையும் மாமாவும் கும்பாபிஷேகத்துக்கு வரப்போறாங்க. நான் சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்க போறேன். இது கேட்டதோட பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கார்த்தி, எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு இந்த கும்பாபிஷேகம் எப்படி நடக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த சாமுண்டீஸ்வரியோட கோபத்தை பத்தி எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நான் அவளுக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவ எனக்கு பண்ணியிருக்க துரோகத்தை பத்தி நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறா. அவ கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேளை கார்த்தி, நீ இப்படியே ஒத்துக்க வச்சுட்ட. அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி அதோட இன்னொரு விஷயம், கார்த்தி அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதனால நான் என் ஃப்ரெண்டு ராஜா அப்படிங்கிற ஒருத்தனை கார்த்தின்னு சொல்லி அறிமுகப்படுத்த போறேன். நீங்களும் அவனைதான் கார்த்தி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தணும். பரமேஸ்வரியும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா, நேரா ராஜாவுக்கு போன் பண்றாங்க. ராஜா போன் அட்டன் பண்ணி, சொல்லு கார்த்தி. கார்த்தி சொல்றாரு, ராஜா உன்னால ஒரு விஷயம் ஆக வேண்டியது இருக்கு. ராஜா கேக்குறாரு, என்னடா சொல்ற? கார்த்தி சொல்றாரு, நீ ஊருக்கு வா. இது கேட்டதோட ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்ததோட கார்த்தி, மயில் வாகனம், ராஜராஜா எல்லாரும் போய் சந்திக்கிறாங்க. அப்ப ராஜா கேக்குறாரு, என்ன கார்த்தி, திடீர்னு என்ன வர சொல்லி இருக்க? கார்த்தி சொல்றாரு, நீதான் கார்த்தியா நடிக்கணும். உடனே ராஜா சொல்றாரு, சரி மாப்பிள்ள, நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் கோவில் திருவிழாவும் வருது. கோயில் திருவிழா வந்ததோட நம்ம பரமேஸ்வரி அப்புறம் ராஜ சேதுபதி எல்லாரும் கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்காங்க. அதே நேரம் சாமுண்டீஸ்வரியும் வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி அந்த குடும்பத்தை பார்த்து பேசாம ஓரமா நிக்கிறாங்க. ராஜா அவங்க அப்பாவை பார்த்ததோட நேரா ராஜ சேதுபதி கிட்ட போயிட்டு காலில் விழுந்து, அப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்ப ராஜ சேதுபதி, ராஜராஜா எப்படா இருக்க, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது, உன்னை பார்க்காமயே செத்து போயிடுவேன் அப்படின்னு நினைச்சேன். கடவுளா பார்த்து உன்னை மறுபடியும் சந்திக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ராசராசா நல்லா இருக்கியாப்பா? அப்ப ராஜராஜா சொல்றாரு, அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா. உங்களுக்கு ஏதோ இதயத்துல முடியல அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்ப எப்படிப்பா இருக்கீங்க? ராஜராஜா ராஜ சேதுபதி சொல்றாரு, அப்பாடி அதெல்லாம் நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கியல்ல, எனக்கு அது போதும்பா. சாவறதுக்குள்ள உன்னை பார்த்துட்டேனே, அது போதும். அப்ப சாமுண்டீஸ்வரி நின்றுகிட்டு இருக்காங்க. ராஜ சேதுபதி ராஜராஜாட்ட, இன்னும் சாமுண்டீஸ்வரிக்கு எங்க மேல கோவம் இருக்காப்பா? அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, ஆமாப்பா, இன்னும் சாமுண்டீஸ்வரி அவளோட கோவத்தை மறக்கவே இல்லை. இன்னும் பழைய பகையோடயே இருக்கா. இன்னும் கொம்பு சீவி விட்ட மாதிரி கோவத்திலேயே தான் இருக்கா. இது கேட்டதோட ராஜ சேதுபதி சொல்றாரு, அவளுக்கு இந்த கோவம் அப்பையிலேருந்தே இருக்கு. அவ என்னைக்குமே இந்த கோவத்துல இருந்து மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி விடு ராஜராஜா, ஒன்ன நான் பார்த்துட்டேன்னா எனக்கு அது போதும். அதே நேரத்துல கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தியை பார்த்ததோட ராஜராஜா ராஜ சேதுபதியை பார்த்து, அப்பா இது மாதிரி கார்த்தி தான் ராஜா தான் கார்த்தி அப்படிங்கிற விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரியாது. அதனால நம்ம கொஞ்சம் நடிக்கணும். இது கேட்டதோட ராஜ சேதுபதியும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி இதெல்லாம் பார்க்க பொறுக்காம அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. பேட்டிங்க எல்லாமே ராஜ சேதுபதியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி ராஜ சேதுபதியை பார்த்து, தாத்தா அன்னைக்கு நான் விருந்துக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். ஆனா நீங்க கோவிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. இது கேட்டதோட ராஜ சேதுபதி சொல்றாரு, இது மாதிரி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனது நினைச்சுதான் நான் சந்தோஷமா கோயிலுக்கு போனேன். இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, தாத்தா உங்க பேரனை கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்க வந்துட்டு எனக்காக வேண்டுறீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாத்தா. இது கேட்டதோட ராஜ சேதுபதி சொல்றாரு, ஆமாமா அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம கார்த்தி இருக்காங்கல்ல, அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. கார்த்தி நேரா நம்ம சாமுண்டீஸ்வரிய பார்த்துட்டு நிக்கிறாரு அப்படியே. அப்ப இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து போனதோட கார்த்தி நம்ம பரமேஸ்வரிக்கு போய் பாக்குறாங்க. நம்ம ராசராசா அப்புறம் மயில் வாகனம் 3 பேரும் போய் பேசிட்டு நிக்கிறாங்க. அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரி அந்த பக்கமா வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி 3 பேரும் பேசிக்கிட்டு நிக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க.
எதுக்கு நம்ம மாப்பிள்ளை போயிட்டு அந்த பரமேஸ்வரி கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. பரமேஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, அப்படி கார்த்தி, ஏதோ நல்லபடியா நீ இந்த குடும்பத்தை மறுபடியும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டப்பா. அப்ப மயில்வாகன சொல்றாரு, பாட்டி எங்க ஒண்ணு சேர்த்து வச்சோம், அத்தை இன்னும் அதே பகையோட தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப பரமேஸ்வரி கேக்குறாங்க, என்னப்பா சொல்றேன். ராஜராஜா சொல்றாரு, அம்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நான் உங்க கூட பேச முடியும், இந்த திருவிழாவிலையும் இருக்க முடியும். கும்பாபிஷேகத்தை முடிச்சு அடுத்த செகண்ட் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கிட்ட வாக்கு கொடுத்துட்டு தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன். இது கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, அவ என்னைக்குமே இந்த பகையை மறக்க மாட்டாளா அப்படின்னு. இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி ஏய் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்ப கார்த்தி, நம்ம பரமேஸ்வரி, மயில் வாகனம், ராசராசா எல்லாரும் சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து வந்துட்டு, எதுக்கு இந்த பொம்பளை கிட்ட பேசிட்டு நிக்கிறீங்க மாப்பிள்ள, நீங்க பேசுறதுக்கு நான் அனுமதி கொடுக்கவே இல்லை, எதுக்காக இவகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல சும்மாதான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் விருமன் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, என்ன சாமுண்டீஸ்வரி மேடம் இங்க நடக்குது, குடும்பமா என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க போல. அப்ப சாமுண்டீஸ்வரி விருமனை பார்த்து, இங்க பாரு, நீ தேவையில்லாம இதுல மூக்கு நுழைக்காத, கிளம்பு. இதை கேட்டதோட விருமன் சொல்றாரு, ஆமா குடும்பத்துக்குள்ள என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருப்பீங்கல்ல, ஆனா சாமுண்டீஸ்வரி எப்படியோ இந்த குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு சென்னையிலேந்து வந்த பேரன் உதவி பண்ணிட்டான் போல. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன சொல்ற. அதுக்கு அவரை சொல்றாரு, ஆமா எப்படியோ பரமேஸ்வரி திட்டம் போட்டு உன் வீட்டுக்கு அவளோட பேரன் அனுப்பி கல்யாணத்தை சூப்பரா முடிச்சிட்டாலே. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன சொல்ற. விருமன் சொல்றாரு, ஆமா அன்னைக்கு நான் என்ன சொன்னேன், இது மாதிரி இவன் மாப்பிள்ளை இல்ல டிரைவர் இல்ல அப்படின்னு சொன்னல, கேட்டீங்களா. இவன் தான் அந்த கார்த்தி, இவனைதான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. பரமேஸ்வரி உன் வீட்டுக்கு நடிக்கிறதுக்கு அனுப்பி எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கான், உனக்கு ஒண்ணுமே தெரியல. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. பரமேஸ்வரி விரும்பனை பார்த்து, டேய் போடா. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, எதுக்கு நீ அவனை அனுப்புற. இங்க பாருங்க மாப்பிள்ள ராஜா, அந்த விருமன் கண்டபடி என்னென்னமோ உளறிக்கிட்டு இருந்தான், அவன் சொல்றது எல்லாமே பொய்ன்னு சொல்லுங்க. விருமன் கேக்குறாரு, நீதான் ராஜி சேதுபதியோட பேரனாச்சு, பொய் சொல்ல மாட்டியே, எங்க பொய் சொல்லு. அப்ப கார்த்தி அமைதியாவே இருக்கான். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள அவன் பேச பேச எனக்கு ரொம்ப கோபமா வருது, உண்மையை சொல்லுங்க மாப்பிள்ள. கார்த்தி சொல்றாரு, அத்தை என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் பரமேஸ்வரி பாட்டியோட பேரன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம ஷாக் ஆகுது. இதையெல்லாம் பார்த்துட்டு மயில் வாகனமும் ராஜராஜாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. விருமன் இதை பார்த்துட்டு, சாமுண்டீஸ்வரி நான் தான் அப்பவே சொன்னனே, இவன் அந்த பரமேஸ்வரியோட பேரன், ஒட்டுமொத்த குடும்பத்தையும் எப்படி ஏமாத்திருக்கான் பாத்தியா. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம ஷாக்கு. சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.